ஒரு அழகான கிராமத்தில் இரண்டு சிறிய நண்பர்கள், அருண் மற்றும் லீலா, வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் அருகில் இருந்த பசுமையான பெரிய மலைக்குச் சென்றனர். லீலா, நம்ம அந்த மலை உச்சிக்குப் போய் பார்ப்போமா என்று ஆர்வமாக கேட்டான் அருண். சரி, ஆனா நம்ம ஒரே சேர இருந்தாதான் முடியும் என்று சிரித்தபடி சொன்னாள் லீலா. இருவரும் கைகள் பிடித்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே ஏறத் தொடங்கினர். பறவைகள் பறந்தன, பட்டாம்பூச்சிகள் அவர்களைச் சுற்றிக் கொண்டன. அப்போது அருண் ஒரு சிறிய கல்லில் கால் வழுக்கி விழுந்துவிட்டான். அப்பா, எனக்கு முடியாது போலிருக்கு என்று கவலையுடன் சொன்னான். ஆனால் லீலா உடனே அவன் கையை பிடித்து, நீ கவலைப்படாதே, நான் உன் கூட இருக்கேன், நம்மால் முடியும் என்று ஊக்கமளித்தாள். அவள் அவனை எழுப்பி இருவரும் மீண்டும் சிரித்தபடி மேலே ஏறினார்கள். சில நேரத்தில் அவர்கள் மலை உச்சியை அடைந்தார்கள். அங்கே வானத்தில் அழகான வானவில், பசுமையான பள்ளத்தாக்கு, பறவைகள் பறக்கும் காட்சி, அனைத்தும் அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அருண் சிரித்து, லீலா, நீ உதவியதால் தான் நாம் இங்கே வந்தோம். ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தால் எந்த உயரமும் ஏற முடியும் என்றான். லீலா தலையசைத்துக் கொண்டாள். ஆமாம், அதுதான் உண்மையான நட்பு. பாடம்: உண்மையான நண்பன் எப்போதும் நமக்கு துணையாக இருப்பான். ஒருவருக்கொருவர் உதவினால் எதையும் சாதிக்க முடியும்.